ஆகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக தானாக வந்து நிற்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன். ஓ பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீ நின்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ஓ ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? அந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பன் கிட்ட வரும்பொழுது அவனுக்கு நல்ல விலையுயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தான், கால்களுக்கு பாதரட்சணையை உடுத்தினான், கைகளுக்கு மோதிரத்தை அணிவித்து இவன் மரித்தான் இப்பொழுதோ உயிர்ப்பித்தான் என்று தகப்பன் மகனை அப்படியாய் நேசித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்துகிறாராம், நீதியின் சால்வையை நமக்கு தரிப்பிக்கிறாராம். அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பிதாவுக்கு பிள்ளைகளாய் மாறும் பொழுது கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்த வல்லவராயிருக்கிறார், நீதியின் சால்வையை நமக்கு தரிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படி தரிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீயும் நானும் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாகவும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ்ய முடியுமாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே, மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போல எதை செய்யவில்லையே,